கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. சங்கீதம் 34:13 இவ்வாறு சொல்லுகிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டி வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொன்னு சொல்லி. அப்படின்னா நாவை பொல்லாப்புக்கு விலைக்கு நாம் என்ன செய்யணுமாம்? நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாவுனாலதான் நாம் எல்லாவற்றையும் பேசுகிறோம், பிறரை தூசிக்கிறோம், பிறரை குறை சொல்கிறோம், குற்றப்படுத்துகிறோம், எல்லாமே இந்த நாவுனால்தான். அதெல்லாம் தாவீதின் சங்கீதவாறு சொல்லுகிறது, உன் நாவை பொல்லாப்புக்கு விலைக்கு காத்துக்கொன்னு சொல்லி. அப்படின்னா நாவை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்று சொல்லி வேதவாறு சொல்லுது. அப்ப நம்ம நாவை காக்கும் போது நம்ம ஆத்துமாவை என்ன செய்யறோம்? நான் காக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் வாயை கடிவாளத்தால் என்ன செய்யணுமா? நாம் கடிவாளத்தை நம் வாய்க்கு போட வேண்டுமாம். அப்படியே நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அப்படின்னா நாவின் மூலமா நாம் எதை பேசுகிறோம்? இன்னைக்கு ஆண்டவரே நாவை எல்லாம் உதட்டு, ஆண்டவரே என் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் சொல்லும் போது அவர் நம்மை காத்துக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.